வணக்கம்மா. வணக்கம். செய்த தவறுக்கு தண்டனை உண்டா? பிரபஞ்சத்தில் இறைச்சட்டம் என்ன சொல்கிறது? தப்புக்கும், தவறுக்கும் ம். டிஃப்ரென்ஸ் இருக்குது. ம். சரிங்களா? எப்படி சொல்றதுன்னா, எல்லாரும் தெரிஞ்சு ஒரு தவறு செய்ய மாட்டாங்க. ம். ம். தெரிஞ்சு எந்த தவறும் நடக்காது. ம். தெரியாம நடக்குது தவறு அப்படின்னு சொன்னா, அதுக்கு தண்டனை இல்ல. அது ஒரு வாட்டி ஒரு தவறு செஞ்சுட்டோம் ம். ம். அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் இறைவனே குடுக்குறாரு. மன்னிப்பு குடுக்குறாரு. அதே தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு விஷயத்த நாம செஞ்சுட்டே இருக்கும்போது, நிச்சயமா இறை சட்டத்துல தண்டனை உண்டு. அது எப்படிப்பட்ட தண்டனையா இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த பூலோகத்துல வாழும்போது தெரியாது. நம்ம மரண காலம் வரும்போது, அந்த மரணம் நெருங்கும்போது, நிச்சயமா அந்த தண்டனைக்கேத்தது, அந்த உடல் உபாதை குடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இந்த இந்த பூலோகத்துல நமக்கு படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் ம். நமக்கானது. ம். இதுல ம். சரி, தவறுன்னு ஒண்ணும் இல்ல. ம். ம். இருந்தாலும் சில தவறுகள் தவறுகள். நடக்கும்போது, ம். அதுக்கான தண்டனை உண்டு. அது எப்போ தெரியும்னா, எல்லாரும் கேட்கலாம், "இவங்கலாம் நல்லா இருக்காங்களே! தப்பு செஞ்சவங்கலாம் நல்லா இருக்காங்களே! ம். 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 தவறே செய்யாதவங்க ஒரு மாதிரியா தப்ப ஃபீல் ஆயிடுறாங்களே!" அப்படின்னு தண்டனை சொல்லும்போது அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இதற்கான தண்டனை மரண தருவாயில தான் வருங்க. இப்போதெல்லாம் நல்லா இருக்க இறுதியில மாதிரி இறுதியில இருக்கும். வரும்னு சொல்றாங்க. ஆமா. ம். ம். நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அ. அ. அவங்களோட சொந்த பந்தத்தெல்லாம் பிரிஞ்சுருவாங்க. ம். சில ம். நேரங்கள் துரோகங்கள் நடக்கும். ம். இந்த ம். மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது, அப்போ அந்த இறை சட்டம் அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ம். அந்த ம். இறை சட்டத்தோடைய அந்த இறைவனோட சட்டம் என்ன அப்டின்னா, உனக்கு ஒரு விஷயத்த நான் குடுத்துருக்கேன். அத ம். சரிவர பண்ணணும். சரிவர ம். பண்ணாம எங்கேயோ ஒரு தவறு நடக்குது ம். அப்டின்னா, ம். அத நீ சரியா பண்ணலன்னு தானே அர்த்தம். ஆமா. அப்ப அதற்கான தண்டனை குடுப்பான். மெயினா எங்க ஃபீஸ புடுங்குவாரு இறைவன் அப்டின்னா, ம். மெயின் குடும்பத்தில புடுங்கிடுவாரு. அவங்களோட ஒற்றுமையா இருக்க முடியாது. அவங்களோட சில வாக்குவாதங்கள் நடக்கும். ம். ம். பிரிவு ஏற்படும். அதுக்கப்புறம் சொத்து சுகத்தெல்லாம் புடுங்குவாரு. இதெல்லாம் தவறு செய்தவங்க கண்காணிச்சுட்டே இருக்கணும். இந்த தவற நான் செஞ்சேன். இதனால தான் இது நடக்குது அப்படின்றத அவங்க கண்காணிச்சாங்கன்னா, மீண்டும் மீண்டும் அத செய்யவே மாட்டாங்க. ம். அப்போ ம். இறைவன் ஒரு சட்டத்த வகுத்திருக்கிறாரு. அந்த சட்டத்தின்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடக்கும். இந்த பிரபஞ்சத்தோட விதியும் அதுதான். நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்க போகுது. கெட்டது கெட்டது செஞ்சா செஞ்சா கெட்டது நடக்க போகுது. ம். அப்போ ம். நீ கரெக்ட்டான பாதைக்கு போயும் உனக்கு சில தண்டனைகள் வருது. அது ஒரு சில பேருக்கு நடக்கும். நீ கரெக்ட்டான பாதைக்கு போகும்போது சில தண்டனைகள் வரும். ம். ம். அப்ப ம். அது ஏன் வருது அப்படின்னு யோசிக்கும்போது, எங்கேயோ ஒரு காலகட்டத்தில ஏதோ ஒரு பிறப்புல நீ செஞ்சதுக்கான தண்டனை தான் இது. ஆமா. இப்ப இந்த பிறப்புல நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யல. அப்ப எனக்கு ஏன் இந்த தண்டனை வருது அப்படின்னும்போது, எங்கேயோ ஏதோ ஒரு பிறப்புல நீ அத செஞ்சிருப்ப. அப்போ அதுக்கான தண்டனை இப்ப கிடைச்சிருக்கும். அப்ப என்ன தண்டனை அந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்கலாம் சில பேர். என்ன தண்டனை வரும்னா, ஒண்ணு திருமணம் ஆகாது, குழந்தை பேர் இருக்காது. அதுக்கப்புறம் குடும்பம் பிரிஞ்சிருக்கும், டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அப்பா, அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு அனாதை குழந்தையா அது வளரும். எங்கேயாவது குழந்தை பெத்து போட்டு, அந்த குழந்தை யாரு அப்பா, அம்மான்னே தெரியாம இருக்கும். இதெல்லாமே இறை சட்டத்துல தான் இறை வரும். சட்டத்துல. கர்மான்ற பேஸ்ல வரும். இறை சட்டத்துல ம். வரும். ம். அப்போ ம். நான் செய்யாத தவறுக்கு இந்த தண்டனை நடக்குதா அப்படின்னா கிடையாது. ம். ம். நீ ம். எங்கேயோ செஞ்சிருப்ப முன் அப்படின்றத பிறவில செஞ்சது. செஞ்சத நீ உணர்த்தணும். யாராவது ஒருத்தர் உணர்த்தணும் அத. நீ இந்த பிறப்புல ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்ப. எத உணர்த்துறதுக்கு கூட ஒரு குரு தேவைப்படுவாரு. அந்த குரு தான் எல்லாத்தையும் சொல்லுவாரு. நீ செஞ்சிருக்க. அதனால நீ இத அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் நமக்கு மனசு ஆறுதலா இருக்கும். ஆனா, இந்த தவற அனுபவிச்சுட்டே இருப்பாங்களான்னா, ம். கிடையவே ம். கிடையாது. இந்த நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு வரும். இவங்க தனிமையில வாழ்ந்தவங்க, தனியா அனாதையா பிறந்தவங்க, இவங்க கர்மா கிரியேட் ஆகும்போது, நல்ல கர்மாவும் கிரியேட் ஆகும். அப்போ அங்க தப்பு மறைக்கப்படும். இறைவனே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாரு. மிராக்கிள் நடத்துவாரு. இது எல்லாமே இந்த தப்பு, தவறு இதெல்லாம் நடக்கிறது சகஜம். இது நாம ஏற்படுத்தினது இல்ல. அவன் மேல இருக்கக்கூடியவன் சூத்திரதாரி. அவன்கிட்ட தான் இருக்கு நம்மளுடைய அந்த இது எல்லாமே கர்மா பேலன்ஸ் எல்லாமே. எல்லாம். தப்பு நடக்க வைக்கிறதும் அந்த இறைவன் தான். தவற நடக்க வைக்கிறதும் அந்த இறைவன் தான். அப்போ அத கரெக்ட் பண்றதும் அவர் தான் இருக்கும். அப்ப நமக்கு இதெல்லாம் என்ன ஆகும்னா, இது அனுபவமா தான் மாறும். எக்ஸ்பீரியன்ஸா தான் மாறும். எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் தானே! அப்போ நிச்சயமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ கடந்து வரும்போது, இந்த இறை சட்டம் நல்லதையும் செய்யும், கெட்டதும் செய்யும். கெட்டதையும் செய்யும். கெட்டது எப்படி செய்யும்னா, மெயினா உடல் உபாதை தான் குடுக்கும். இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல கணவன் மனைவி பிரிவு, இதுவே அவருக்கு பெரிய உபாதை தானே! இதுவே ஆமா. பெரிய தண்டனை தானே அந்த கடவுள் குடும்ப குடுக்கறது. வாழ்க்கையில நல்ல பிரச்சனை. சந்தோஷமா இருந்திருப்பாங்க. திடீர்னு பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த இறை சட்டம் அங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா இவர் சொல்லுவார், "நான் நல்லா தானே இருந்தேன். நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். ஏன் பிரிஞ்சுட்டோம்?" அப்படின்னும்போது, எங்கேயோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க. அது இப்போ காட்டும். ஆனா மீண்டும் அந்த இறைவன் அவங்கள சேர்க்கவும் செய்யலாம். இல்ல டோட்டலா பிரிக்கவும் பிரிக்கவும் செய்யலாம். பிரிக்கவும் அப்ப செய்யும். இறை சட்டம் இங்க வேலை செய்யும். இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. அது
கரெக்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு யூட்டிலைஸ் சொன்னா, உபயோகம். ஆமா. நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு உனக்கு வந்து ஒரு இதெல்லாம் எழுதிக்கிட்டு அப்படி போனேன்னா, உனக்கு இறை சட்டம் வேலை செய்யாது. இறைவன் குடுத்தத நீ கரெக்ட்டா பண்ணிடு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நீ ஒரு பேராகிராஃப் எழுதி, அதுக்கப்புறம் அத செயல்படுத்தி எதுக்கு? அப்ப இறைவன் என்ன வேலை செய்வாரு? இந்த மாரி நெகட்டிவிட்டியும் குடுப்பாரு. ஏன்னா, அதுல அனுபவம் கிடைக்க போகுது அவருக்கு. நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஆனா, அவர் என்ன நெனச்சுப்பாரு, நான் நல்லது தானே பண்ணேன். இவ்ளோ கஷ்டத்த குடுக்குறாரு இறைவன் அப்படின்னு நெனைப்பாங்க. எல்லாருமே, எல்லாருக்கும். அப்போ அந்த நல்லது, கெட்டது முடிஞ்சு, அந்த நல்லது வரும்போது, அந்த இறைவன நெனைக்கவே மாட்டாங்க. கெட்டதெல்லாம் போயிடுச்சு. ஆனா, நல்ல விஷயம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு மிராக்கிள் நடக்கும். திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெண் அமைவாங்க, ஆண் அமைவாங்க, இல்ல ஒரு புதையல் கிடைக்கும். சம்திங் ஏதோ நடக்கும். ஆனா, அந்த போனத பத்தி நெனைக்கவே மாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் எங்க போச்சு? அப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸ் அது முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நீ போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து இறைவன் வந்து ஒரு சட்டத்த வச்சிருப்பாரு லைஃப்ல. செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு சட்டம் வச்சிருப்பாரு. அப்போ இந்த சட்டமெல்லாம் வேலை செய்யுதுன்னா, உன்னுடைய பிறப்பின் காரணமா, உன் கர்மாவின் காரணமா தான் இறை சட்டம் வேலை செய்யுது. இறை சட்டம் வேலை செய்யும். ஆமா. தவறு, தப்பு அப்படின்றது வந்து எல்லாமே அவன் குடுக்கறது தான். அவன் செயல்படுத்துறது தான். நீ தப்பு செஞ்சுட்ட, தப்பு செஞ்சுட்டன்னு உன்னோட கில்ட்டி ஃபீலிங் போனன்னா, அது வேற மாரி ஆயிடும். உனக்கு டிப்ரஷன் உண்டாகி நீயே இறைவன் கிட்ட போயிடுவ. அப்போ இந்த விஷயத்த இறைவன் தான் பண்றாரு. தப்பு செய்ய தூண்டுறதும் அவர் தான். தவறு செய்ய தூண்டுறதும் அவர் தான். இத கரெக்ட்டா கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் லைஃப் நம்ம திருப்பி ரீபர்த் வரும்போது இதெல்லாம் இல்லாம மறுபிறப்பு இருக்கும். இல்ல இருந்துச்சு, மறுபிறப்பு இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம கரெக்ட்டா அந்த இதுக்கு வந்துருவோம். அதனால இது தப்பு, தவறு எல்லாமே இறைவன் குடுக்கறது தான். ஆனா, நீ கரெக்ட்டா இருந்து உன்னுடைய உடல், மனம், ஆத்மாவோட செயல்பட்டு, இது இறைவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்த கத்துக் குடுக்க தான் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, இதிலிருந்து நம்ம தப்பிச்சுட்டே போலாம். இறை சட்டமும் அங்க சில நேரங்கள்ல வந்து இறை சட்டம் வேலை செய்யாது. வேலை இறை செய்யாது. சட்டம் வேலை செய்யாது. அது வேலை எப்படி செய்யாது. சொல்றீங்க? ஏன் வேலை செய்யாதுன்னு சொன்னா, இவர் ஸ்ட்ராங்கா ஒரு குருவ புடிச்சிட்டு இருப்பாரு. இல்ல இவர் ஸ்ட்ராங்கா ஒரு சித்தர புடிச்சிருப்பாரு. இல்ல இவருக்குள்ளேயே சில ஆற்றல்கள் இருக்கும். அப்ப அது வேலை செய்யாது. வேலை செய்யாது. செய்யாது. நீ என்ன பண்ணாலும் வேலை செய்யாது. ம், ம். இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாந்திரீகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாந்திரீகர் வந்து சில விஷயங்கள பண்றாரு. எதிர்ப்பா பண்றாரு. கடவுளுக்கே எதிர்ப்பா பண்றாரு. கடவுளே கட்டி போட்டு ஒரு 3 நிமிஷம் கட்டி போட்டு சில விஷயங்கள தப்பா பண்ணும்போது, அங்க வேலை செய்ய மாட்டேங்குதுல்ல. அந்த மாந்திரீகர் உயர்ந்த நிலைக்கு போறார்ல. கோடியா சம்பாரிக்கிறாரு. நல்ல வீடு வாசல்லாம் வச்சிருக்காரு. அப்ப எங்க அந்த இறைவன் வேலை செய்றாரு? வேலை செய்ய மாட்டாரு. வேலை செய்யும். அப்போ இறைவனே சில நேரங்கள்ல அந்த இதுக்கு கட்டுப்படுவார். தவறுக்கும், தப்புக்கும் தப்புக்கும் கட்டுப்படுவாரு. அந்த 3 நிமிஷம் கட்டு போட்டு தான் சில மாந்திரீகர்கள்லாம் பெரிய பெரிய வேலைலாம் செய்றாங்க. இதுவும் அரசியல்ல கூட இதெல்லாம் நடக்குது. அதனால இது எல்லாமே ஏன் வேலை செய்யாதுன்னா, இறைவன் அந்த இடத்துல இந்த பெர்சனுக்கு கட்டுப்பட்டுருவாரு. அப்ப துஷ்ட இதெல்லாம் சக்தி ஆமா துஷ்ட சக்தி கட்டுப்படுவாரு. கட்டுப்படுவார். அப்ப இது வேலை நடக்காதுல்ல. அப்ப இறை சட்டமும் எங்க போச்சு? இறை சட்டம் எங்க போச்சு? எங்க அதுதான் போச்சு? இப்ப கேள்வி. எல்லாருமே அதுதான் யோசிப்பாங்க. இந்த மாந்திரிகர் தப்பு தான் பண்றாரு. கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாரு. அப்போ அவருக்கு இறை சட்டம் எங்க போச்சு? இதெல்லாம் இறைவன் ஒரு சில பேருக்கு அத வாக்கா குடுப்பாரு. சில நேரங்கள்ல தவறு செய்யும்போதும், அவங்கள தண்டனைலாம் குடுக்க மாட்டாரு. ஓகே பொழச்சு போ. ஏன்னா போன ஜென்மத்துல நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த. இந்த இந்த ஜென்மத்திலயாவது நீ நல்லா இரு. அப்படின்னு சொல்றது தான் இறைவனுக்கும் இருக்குது. அதனால இறைவன் வந்து ஒரு ஒரு கருணை மிக்கவர் தான். இவங்க இப்படி, அவங்க இப்படிலாம் பார்த்துலாம் இறைவன் குடுக்கறதில்ல. நாம பண்ணக்கூடிய தப்பும் தவறும் தான் அங்க வேலை செய்யுது. இறைவன் கருணை மிக்கவர், அன்பானவர். எல்லாமே இருக்கு இறைவன்கிட்ட. நாம வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அதனால தப்பு, தவறு எல்லாமே மனிதனுக்குள்ள தான். அவரு கரெக்ட்டா இருந்துட்டாரு, சரிவர போயிட்டாரு அப்படின்னா, இது இறை சட்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. இறைவனே நமக்கு அன்புக்கு அடிமையாயிடுவார். கட்டுப்பட்டவர். ஆமா.